அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலத்தை பதவி நீக்கம் செய்த சூட்டோடு எடப்பாடி பழனிசாமி சேலம் உள்ளிட்ட கொங்கு மண்டல அதிமுகவை கவுண்டர்கள் கட்சியாக மாற்ற முயற்சிப்பதாக வேடியை பற்ற வைக்கிறார்கள் சேலம் ரத்தத்தின் ரத்தங்கள். என்ன நடக்கிறது என்று விவரமறிந்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். பதவி நீக்கம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வெங்கடாசலம் எடப்பாடியின் குட் புக்கில் இருந்தவர்தான். அவருக்கு 3 முறை எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்ததும் எடப்பாடிதான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில் தோற்றாலும் மாநகர் மாவட்ட செயலாளர் பதவியில் தொடர்ந்தார். சில மாதங்களுக்கு முன்பு வெங்கடாசலம் பல கோடி சொத்து சேர்த்து விட்டார் என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார் சேலம் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு. அப்போதும் வெங்கடாசலத்தை விட்டுக் கொடுக்கவில்லை எடப்பாடி. ராஜுதான் கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டார். இந்நிலையில்தான் சமீபத்தில் வெங்கடாசலத்தின் பதவி பறிக்கப்பட்டு மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. வன்னியரான இவரது பதவியை பறித்த எடப்பாடி பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ செல்வராஜை நியமிக்க திட்டமிட்டார். ஆனால் வன்னியர் சமூகத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் சூரமங்கலம் பகுதி செயலாளர் பாலுவையும் இணைத்து 2 பேர் கொண்ட குழுவை மாநகர் மாவட்டத்திற்கு நியமித்துள்ளார். வெங்கடாசலத்தின் பதவி பறிப்புக்கு காரணம் கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக எடப்பாடி ஆலோசனையின் பேரில் கந்தம்பட்டி பைபாஸில் சில ஆயிரம் சதுர அடியில் வாங்கி போட்ட நிலம்தான். அந்த நிலம் வெங்கடாசலம் தரப்பினர் பெயருக்கு மாறிவிட்டதாக ஒரு தகவல் கசிந்தது. அதிலிருந்துதான் எடப்பாடிக்கும் அவருக்கும் புரிதல் குறைந்து இடைவெளி அதிகமானது. தவிர சமீப காலமாக வெங்கடாசலம் சரியாக கட்சி வேலை செய்யவில்லை என்கிற கோபமும் எடப்பாடிக்கு இருந்தது என்றவர்கள் எடப்பாடி கவுண்டர்கள் கட்சியாக அதிமுகவை மாற்ற முயற்சிப்பதாகவும் சில தகவல்களை விவரித்தனர். தன் சொந்த மாவட்டத்தில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சேலம் மாவட்டத்தில் ஒன்றிய அளவில் பல மாற்றங்களை செய்தார் எடப்பாடி. தனக்கு பொதுக்குழுவிலும் கட்சியிலும் தனிப்பட்ட செல்வாக்கு வேண்டும் என்பதற்காக மாற்றங்கள் தான் அவை. வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றிய செயலாளர்களாக இருக்கும் பனமரத்துப்பட்டி ஒன்றியத்தை பிரித்து ஒரு கவுண்டர் ஒரு வன்னியர் என்று பதவியை பங்கு போட்டு இருக்கிறார். வீரபாண்டி ஒன்றியத்தை பிரித்து ஒரு கவுண்டர் பதவியை அமர்த்தினார். வன்னியர் கையில் இருந்த காடையாம்பட்டி ஒன்றியமும் கவுண்டர் கைக்கு மாறிவிட்டது. தாரமங்கலத்தை பிரித்து ஒரு கவுண்டர் ஒரு செட்டியார் என கொண்டு வந்துள்ளார். தலைவாசல் தெற்கில் கவுண்டரை பதவியில் நியமித்துள்ளார். வன்னியரிடமிருந்த எடப்பாடி ஒன்றியத்தை பிரித்து 3 ஒன்றியங்களாக்கி அதிலும் நாடார் கவுண்டர் என நியமித்துள்ளார். கொங்கனாபுரம் ஒன்றியம் கவுண்டர் கைகளுக்கு சென்றுவிட்டது. பெத்தநாயக்கன் பாளையமும் அப்படியே. ஆரம்பத்தில் கட்சிக்காரர்களுக்கு இது தெரியவில்லை. போக போகத்தான் இது புரிய வந்தது. தன் சாதியை சேர்ந்த மொரப்பூர் சிங்காரத்தை வைத்து சீரமைப்பு பணி என்ற பெயரில் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி. சேலம் மாநகர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்ட சண்முகம் பதவியிலும் சிவகுமார் என்கிற கவுண்டர் சமூகத்தவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஒரு வார்டில் 10 ஓட்டுகள் மட்டுமே இருந்தாலும் அங்கு ஒரு பதவி கவுண்டருக்கு போடப்பட வேண்டும் என்பதுதான் மறைமுக உத்தரவு. சமீபத்தில் வீரபாண்டி ஒன்றியத்தில் பொங்கல் விழா நடந்தது. எடப்பாடி தரப்புக்கு நெருக்கமாக இருந்த பழைய நபர் ஒருவர் அங்கு வந்தார். அவரிடம் கவுண்டர் பசங்க 500 பேர் லிஸ்ட் ரெடி செய்யுங்க என்று எடப்பாடிக்கு நெருக்கமான ஒருவர் உத்தரவு போட்டார். சேலம் குரங்குச்சாவடியில் சமூகம் சார்ந்த விழா ஒன்று நடந்தது. அங்கேயும் 300 கவுண்டர் சமூக இளைஞர்கள் பட்டியலை கேட்டதாக தகவல். இவையெல்லாம் எதற்கு? கட்சி எங்கே போகிறது? கவுண்டர் சமூகத்தை நோக்கியா என்று முடித்தார்கள். இன்னும் சில நிர்வாகிகளோ சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட அமைப்பு செயலாளர்கள் 4 பேரில் 2 பேர் கவுண்டர்கள், ஒருவர் பிராமணர், ஒருவர் நாயுடு. அதாவது பாதிக்கு பாதி கவுண்டர் சமூகத்துக்கு அம்மா காலத்திலேயே 9 அமைப்பு செயலாளர்களுக்கு மேல் போனதில்லை. இன்றைக்கு 100க்கும் மேல் அமைப்பு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் மேற்கு மண்டலத்தில் கவுண்டர்களே அதிக அளவில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். பொது செயலாளரை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த விஷயம் விரைவில் பெரிதாக வெடிக்கும் என்று முடித்தார்கள். இதுகுறித்து சேலம் மாநகர் பொறுப்பாளர் சிங்காரத்திடம் பேசினோம். பதவி மாற்றத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆய்வு பணிகளை முடித்து பொதுச் செயலாளரிடம் உண்மையை கொண்டு செல்வது மட்டுமே என் வேலை என்றார் சுருக்கமாக. பதவி நீக்கம் செய்யப்பட்ட வெங்கடாசலத்திடம் பேசினோம். நீங்க சொல்றது எனக்கே புது தகவல், ஆனால் அதில் உண்மை இல்லை என்றார் சின்சியராக. இது பற்றி அதிமுக அமைப்பு செயலாளர் செம்மலையிடம் பேசினோம். நீங்கள் சொல்வதை முற்றிலும் மறுக்கிறேன். பதவிகளை பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறோம் என்பதுதான் சரி. நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பதால் தேர்தல் பணிகளை உற்சாகமாக செய்கிறார்கள். அதுதான் உண்மை என்றார்.